நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தேனால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அது தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா 3 பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் கேது பகவானும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவானும் இருக்கா. இந்த மாதம் பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா சுக்கிர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கிர பகவான் 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலிருந்து. புத பகவான் ரிஷபத்துக்கு 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பயிற்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பயிற்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் முசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம் மிகவும் முசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும் எப்பொழுதுமே. இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தேலையானால் 2ஆம் தேதி வருது. வைகாசி விசாகம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தேனால் இந்த மாதத்தில் 3/6/2023 அன்றைக்கி பார்த்தேனால் மகாபெரிவர், காஞ்சி மகாபெரிவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரிவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வார்னுடைய அவதார தினம். அன்றைக்கி பார்த்தலையானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை அங்கே ஆழ்வார் திருநகருக்கு வருவாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார்னுடைய இது வசத்தி, ரொம்பவும் வசத்தி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை பார்த்தலையானால் அன்றைக்கி வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன? வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கால் நாட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்றைக்கி தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்றைக்கி வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலாம். அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், மூன்றாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் இந்த 18 நிமிஷமும் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுண்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, என்னென்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து அதிர்ஷ்டத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது எப்பொழுதுமே இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் ஒரு வகையான அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தில் தடை வந்ததுன்னா அந்த காரிய தடைகள்லாம் வந்து கண்டிப்பாக அவர் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலியமாக முடிந்து கொண்டே இருக்கும். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடைபடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் ஏற்ற இடத்தில் நல்ல ஒரு சீட்டு கிடைக்காமல் மாணவர்களுக்கு இருக்கும். உடல் நலத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் சூட்டினோட சூட்டு பிரச்சனைகள்னால உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து க்ஷேத்ராடனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்திற்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் சென்று உங்கள் நம்பிக்கைக்கு உண்டான தெய்வத்தை பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் வைகாசி மாதத்தில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 30ஆம் தேதி அன்றைக்கி 30/5/2023 பார்த்தேடையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். அதனால் வந்து கூட்டு தொழிலில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அது மேனேஜ் ஆகிடும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது, அர்த்தாஷ்டம சனி, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக பிரயாணம் செல்வது மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கடனை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து வீடு ஏதாவது வந்து அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதியும் ராசியின் அதிபதியும் போய் நீச்சப்பட்டு போகிறது அப்படின்றதுனால தந்தையின் சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுடைய க்ஷேத்ராடனம் போகக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கூட கிடைக்கும். ஏன்னா அதை வந்து குரு பகவானும் பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து பார்த்தாலேயானால் சூரிய பகவான் அவரே 10ஆம் அதிபதி அவர் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அடுத்த பார்ட்னர்ஸுக்கும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதம் முற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அது வந்து ஒரு பேலன்ஸ்டாக போயிடும். ஏன்னா சுக்கிர பகவான் ஒரு 15 நாள் இருக்கார். அதற்கு பிறகு வந்து புத பகவான் இருக்கார். புத பகவான் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் நிச்சயமாகவே சூரியனும் சுகத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால அதிகமான முதலீடுகள் போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சமையல் கலைஞர்கள் வல்லுநர்கள் அவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். இந்த இரும்பு தொழில் இரும்பு ட்ரேடிங்கு அதை தவிர இரும்பில் பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது அதிக முதலீடுகள் போட தேவையில்லை. அது தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளில் வந்து இந்த பேஸ் பீப்புள் வச்சு, அதாவது லோயர் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகாதார பணியாளர்கள் இவங்களெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய இவர்களை வச்சு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இது பண்ணக்கூடியவர்கள் மேனேஜர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சுமாரான மாதமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் ஓரளவு ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கடன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அந்த அம்மன் கோவில் அதுவும் வந்து இந்த இது எல்லை அம்மன் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஊருக்கும் எல்லை அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனுக்கு போய் எலுமிச்சம்பழம் வழக்கு போட்டுட்டு வாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் மே மாதம் 22ஆம் தேதியும் மே மாதம் 23ஆம் தேதியும் சந்திராஷ்டம நாட்களாக வருது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்கோ அப்படின்றத சொல்கிறேன். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறேன். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.